ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் 100க்கு 100 தினம் தினம் பாரு சீரீஸில் டே 25க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். உடம்பிடை தோன்றீர் ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச் சொட்டு வேறொருவர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் யாருன்னா கம்பர் தான் சொல்லியிருப்பாரு. செகண்ட் கொஷின், பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலிலை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர் தான் அந்த ஃபர்ஸ்ட் பிள்ளைத்தமிழ் எழுதியிருப்பாரு. முதல் பிள்ளைத்தமிழ் என்ன அப்படின்னா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். பொதுவாக பிள்ளைத்தமிழ் பார்த்தோன்னா ரெண்டு வகை, ஓகேங்களா. ஒன்று ஆண்பால் பிள்ளைத்தமிழ், இன்னொன்று பெண்பால் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் மொத்தம் 10 பருவம் இருக்கும். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7 தான். அப்போ பேலன்ஸ் இருக்க அந்த 3 பார்த்தோன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழ் இருக்குல்லையே, அதில் சிற்றில் சிறுதர் சிறுபறை. பெண்பால் பிள்ளைத்தமிழாக இருந்தது அப்படின்னா கலங்கு அம்மானை நீராடல் அல்லது ஊசல். இதே முதல் உலா பார்த்தோம் அப்படின்னா திருக்கைலாய ஞான உலா. முதல் உலா இல்லைன்னா ஆதி உலா, தெய்வ உலா, எது சொன்னாலுமே திருக்கைலாய ஞான உலா தான். அந்த திருக்கைலாய ஞான உலா எழுதியவர் சேரமான் பெருமாள் நாயனார். முதல் பரணின்னு பார்த்தோன்னா அது கலிங்கத்து பரணி, எழுதியது ஜெயங்கொண்டார். முதல் தூது பார்த்தோன்னா நெஞ்சுவிடு தூது, அது உமாபதி சிவாச்சாரியர் எழுதியிருப்பாரு. திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் திருவெழு கூற்றறிக்கை. இங்கே இருக்க அதாவது திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் இருக்கு இல்லையா, இதுவும் திருமங்கை ஆழ்வாரோட நூல் தான். இருந்தாலும் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல்னு பார்த்தோன்னா திருவெழு கூற்றறிக்கை. வேறு நூல் பார்த்தோன்னா சிறிய திருமடல் பெரிய திருமடலும் திருமங்கை ஆழ்வாரோட நூல்கள் தான். நெக்ஸ்ட் கொஷின், விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? 5 இலக்கண நூல் எது அப்படின்னா தொன்னூல் விளக்கம். இது வீரமாமுனிவர் இயற்றிருப்பாரு. செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணமும் பார்த்தோன்னா அதுவும் வீரமாமுனிவரோட தான். முதுமொழி மாலை இருக்கு இல்லையா, அந்த முதுமொழி மாலை யார் எழுதியிருப்பாரு அப்படின்னா உமரப்புலவர் எழுதியிருப்பாரு. அது 80 பாடல்களை உடையது இந்த முதுமொழி மாலை. இதே முகுந்த மாலைன்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா, அந்த முகுந்த மாலை அப்படின்ற வடமொழி நூலை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அது குலசேகர ஆழ்வார் எழுதியிருப்பாரு. எறும்பும் தன் கையால் என்சான் என பாடியவர் ஔவையார் பாடியிருப்பாங்க. பாவை நூல்களுள் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? திருப்பாவை தான் காலத்தால் முற்பட்டது. ஃபர்ஸ்ட் எழுதின பாவை திருப்பாவை. அதுக்கப்புறம் தான் திருவெம்பாவையெல்லாம் மாணிக்கவாசகர் எழுதியிருப்பாரு. திருப்பாவை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. திருவெம்பாவை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அது மாணிக்கவாசகர் எழுதியிருப்பாரு. காவிய பாவை பார்த்தோன்னா முடியரசன் எழுதியிருப்பாரு. பூங்குடி வீரகாவியம் காவிய பாவை படிச்சிருக்கோம் இல்லையா, அது முடியரசன் எழுதியிருப்பாரு. தைப்பாவை யார் எழுதியிருப்பாங்கன்னா இது கண்ணதாசன் எழுதியிருப்பாங்க. இதே மாதிரி கன்னிப்பாவைன்னு ஒரு நூல் இருக்கும் இல்லையா, அது இறையரசன் எழுதியிருப்பாங்க. கன்னிப்பாவை இறையரசன் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலாக வைர கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் அழகிய சொக்கநாதர். அழகிய சொக்கநாதர் பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டம் தச்சனூரில் பிறந்திருப்பார். 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்த காந்திமதியின் வருகை பருவத்தை பாடலுக்காக வைர கடுக்கனை இவர் பரிசாக பெற்றிருப்பார். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? நச்சினார் கிரையர் தான் சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியிருப்பார். கீழ்காண்பனவற்றுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? அடியாருக்கு நல்லார் எழுதவில்லை. மீதி இருக்க நச்சர், திருமலையார், தாமத்தார் எல்லாமே திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க. திருக்குறளுக்கு 11 உரை எழுதியிருப்பாங்க இல்லையா, 10 பேர். அதில் எல்லாமே இவங்க வருவாங்க. அடியாருக்கு நல்லார் மட்டும் வரமாட்டார். அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருப்பார். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார்? முடியரசன் தான் இந்த பாடல பாடியிருப்பாரு. யார் கவிஞன் அப்படின்ற தலைப்பில் பாடியிருப்பாரு இல்லையா, அதுதான் முடியரசன். கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் கோவலன் கொலைகளப்பட்ட இடம் தான் கோவலன் பொட்டல். பாரதிக்கு மகாகவி என பட்டம் கொடுத்தவர் யார்? வா ராமசாமி தான் பாரதிக்கு மகாகவி அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருப்பாரு. பாரதிக்கு பாரதி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் எட்டயபுர மன்னர் கொடுத்திருப்பாரு. பொருந்தாத இணையை தேர்க. மானா அழகு, மீனா உயர்ச்சி, மூனா மூப்பு, மூணுமே கரெக்டு. மைனா மேம்பாடு கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. மைனா என்னது? அஞ்சனம். ஏழை குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றனர். இக்கவிதை வரிகளை பாடியவர் வள்ளிக்கண்ணன் தான் பாடியிருப்பாங்க. வெப்பத் தடுகளுத்து வேலங்கள் 1000மும் கொப்பத் தொழிற்களிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? ராஜேந்திரன் தான் குறிப்பிடுறது. ராஜேந்திர சோழன் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் குறிப்பிடுது. வேலங்கள் அப்படின்னா என்னது? யானை. இந்த யானையை பற்றி சொல்கிறது, ஓகேவா. நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரும் ஞாலம் பகல் வெல்லும் பாடல் பட்டன்றுருள்.
இக்குறளில் இடம்பெறும் இயல் யாது அப்படின்னா இல்லறவியல் தான் வந்துட்டு இந்த திருக்குறள் இருக்கு. நகைக்க தெரியாதவருக்கு பகலும் இருளாகவே தெரியும் அப்படின்றதான் வந்துட்டு இந்த குறளோட மீனிங். எந்த அதிகாரத்தில் இருக்கு அப்படின்னா இல்லறவியல். எந்த இயல்? செய் எனும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. செய் வந்துட்டு பார்த்தோம்னா செய்தவன் அப்படிங்கிறத வந்துட்டு வினையால் அணையும் பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பரும் களிப்பே என்பது தான் வந்துட்டு கரெக்டான வரி. அதையே தான் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதோட கரெக்டானது வந்து பார்த்தோன்னா கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பரும் களிப்பே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொரு ஆக்குதல். இதுவும் வந்துட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த கரெக்டான வரி எது அப்படின்னு தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்தி பாட்டு என்பது கரெக்டான வரி. விடைக்கேற்ற வினாவை தேர்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதற்கேற்ற வினா என்னன்னு பார்த்தோம்னா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது என்பதுதான் வந்து இதற்கான வினா. பொருந்தாத இணையை கண்டறிக. தினம்னா நாள், நெருநல் என்பது நேற்று, சலவர்னா நல்லவர்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. சலவர் அப்படின்னா வஞ்சகர். ஓகேங்களா? அப்போ அது வந்து தவறு. மாறன்னா மன்மதன். மீதி மூணுமே வந்துட்டு கரெக்டு. வேர்ச்சொல் தருக. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதோட வேர்ச்சொல் பார்த்தோன்னா பற்று. கட்டளை சொல்ல வரணும் இல்லையா? அப்போ பற்று தான் வந்துட்டு கரெக்டு. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பதுக. நான்மணி மாலையில் வந்துட்டு அந்த 4 என்னன்னு கேட்டோம்னா எந்த 4 மணி என்னன்னு பார்த்தோம்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எந்த காண்டம்? நுபுவத்து காண்டம். சீரா புராணத்தில் வந்து எத்தனை காண்டம் இருக்கும்? 3 காண்டம் இருக்கும் இல்லையா? விலாலத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். இது மூணுமே இருக்குது. இதில் தீர்க்க தரிசனத்தை கூறதான் வந்துட்டு நுபுவத்து காண்டம். இந்த விலாலத்து காண்டத்தை வந்து பிறப்பியல் காண்டம்னு சொல்லுவாங்க. நுபுவத்து காண்டத்தை வந்து செம்பொருள் காண்டம்னு சொல்லுவாங்க. ஹிஜ்ரத்து காண்டத்தை வந்து செலவியர் காண்டம்னு சொல்லலாம். ஓகேவா? விலாலத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் மாதிரி இதை மூணையுமே வந்துட்டு பிறப்பியல் காண்டம், செம்பொருள் காண்டம், செலவியர் காண்டம்னு சொல்லலாம். சீராபுராணத்தை பார்த்தோன்னா 3 காண்டம், 92 படலம், 5027 பாடல்கள் கொண்டது. யார் எழுதியிருப்பாருன்னா உமரப்புலவர் எழுதியிருப்பாரு. வல்லைக்கு உறங்கும் வளநாட வல்லை என்பதன் பொருள் யாது? வல்லை என்பது என்னன்னு பார்த்தோன்னா நெல் குத்தும் போது பெண்கள் பாடப்படும் பாட்டு தான் வந்துட்டு இந்த வல்லை பாட்டு. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈன முதல் கிருமி செருவினல் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் வந்துட்டு வாசகம். திருவாசகம் யார் எழுதியிருப்பாரு? மாணிக்க வாசகர் எழுதியிருப்பாரு. இந்த திருவாசகத்தில் பார்த்தோன்னா 51 திருப்பதிகம், 51 திருப்பதிகம், 28 சிவத்தலங்கள், 658 பாடல்கள் கொண்டது தான் இந்த திருவாசகம். இங்கே தேவாரம் இருக்கு இல்லையா? தேவாரம் யார் எழுதியிருப்பாங்க? அந்த 3 பேருமே எழுதியிருப்பாங்க இல்லையா? தேவாரத்தை யாரும் 3 பேருமே எழுதியிருப்பாங்க. சம்பந்தர், அப்பர், சுந்தரர். இது 3 பேருமே எழுதுறது தான் வந்துட்டு தேவாரம். திருக்கோவையார் யார் எழுதியிருப்பா? திருக்கோவையும் வந்துட்டு மாணிக்க வாசகர் தான் எழுதியிருப்பாரு. திருக்கோவை, திருவெம்பாவை வந்து யார் எழுதியிருப்பாங்க? மாணிக்க வாசகர் தான் எழுதியிருப்பாங்க. திருப்பள்ளி எழுச்சி வந்துட்டு தொண்டரடி பொடியாழ்வார் வந்துட்டு திருப்பள்ளி எழுச்சி எழுதியிருப்பாரு. ஆர்பறவை அனித்திகளும் மணிமுறுவல் அரும்பறவை இப்பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவனவற்றில் எது தவறானது? இதில் வந்து எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சீர்மோனை அமைந்துள்ளது அப்படின்னு மட்டும் சீர்முரண் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு இதில் தவறு. மீதி வந்துட்டு மோனை, இயல்பு, கீழ்கதுவாய் எல்லாமே வந்துட்டு வந்திருக்கு. ஓகேவா? முரண் மட்டும் இல்லை. கீழ்கதுவாய் அப்படின்றது எந்தெந்த சீர்கள் உடையது? 1, 2, 4 உடையதான் வந்துட்டு கீழ்கதுவாய். மேல் கதுவாய் அப்படின்னா 1, 3, 4 சீர்களில் உடையது. தனிவாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியான எது? ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனலையை கொண்டு முடிவது தான் வந்துட்டு தனிவாக்கியம். தனிவாக்கியம் அப்படின்னா ஒரே ஒரு பயனலை மட்டும்தான் இருக்கணும். எழுவாய் வந்துட்டு 1 இருக்கலாம், 2, 3 இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே ஒரு பயனலையை மட்டும்தான் கொண்டு முடியணும். அதுதான் வந்துட்டு தனிவாக்கியம். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. அதையே சொல்லியிருக்க மாதிரி இருக்கு என்று கூறியவர் யாருன்னா கிபே விஸ்வநாதன். கியாபே விஸ்வநாதன் தான் வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. தொண்டன் இட்டது வள்ளுயிர் திண்டரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்பது சொல்லிற்கு என்ன பொருள் அப்படின்னா திண்டிரல் அப்படின்னா உறுதியான. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் தான் என்னன்னு பார்த்தோன்னா துரைமாணிக்கம். முடியரசனோட இயற்பெயர் வந்துட்டு துரை ராசு. இங்கே இருக்க மீரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீ ராஜேந்திரன் தான் வந்துட்டு மீரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. ஏற்பாடு என்பதன் பொருள். ஏற்பாடு அப்படிங்கிறது எந்த நேரம் அப்படின்னா சூரியன் மறையும் நேரம் தான் ஏற்பாடு. சூரியன் மறையும் நேரம் வந்துட்டு ஏற்பாடு அப்படிங்கிறது எந்த நேரத்தை குறிக்கினா அதாவது மதியத்துக்கு மேலே 2 மணி வருது இல்லையா, அந்த 2 மணியிலிருந்து 6 மணி வரையும் குறிக்கிறதா வந்துட்டு ஏற்பாடு. 6 மணி போயிடுச்சுன்னா அது வந்து மாலையில் வந்துடும். கா எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் கேட்டிருக்காங்க. தவறானது எது அப்படின்னா காத்தல். ஏன்னா பெரிய கா இருக்கு இல்லையா, அந்த நெடில் எழுத்து வந்தால் தான் கானா காத்தல்னு வரணும். அங்கே சின்ன காதன்னு கொடுத்துருக்காங்க குரில் கா. அப்போ அரசன் மயில் காற்று அப்படின்றதுலாம் வந்து இந்த குரில் காவை வந்து குறிக்கும். சலவரை சாரா விடுதல் இனிதே. இதில் சலவர் அப்படின்னா என்னென்னா அதுக்கான ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. டிசைட்ஃபுல் பர்சன். சலவர் அப்படின்னா என்னது, வஞ்சகர்னு பார்த்தோம் இல்லையா, டிசைட்ஃபுல் பர்சன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசை காஞ்சாச்ச வரிசை தெரிஞ்சாவே போட்டுடலாம். ஓகேவா. சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு என்பது தான் வந்துட்டு கரெக்டு. செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக்க. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. செய்யப்பட்டதுன்னு வந்துட்டாவே என்னது, அது செயற்பாட்டு வினை சொற்றொடர். கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் எதை குறிக்கும் அப்படின்னா வந்துட்டு வஞ்சித்தலையை குறிக்கிறதா வந்துட்டு இந்த கனிமுன் நேர் கனிமுன் நிறை. அதாவது கனிமுன் நேர் அப்படின்னா ஒன்றாத வஞ்சித்தலையை வந்துட்டு குறிக்கும். கனிமுன் நேரில் ஒன்றாத வஞ்சித்தலையை தொட்டு குறிக்கும். கனிமுன் நிறை அப்படின்னா ஒன்றிய வஞ்சித்தலையை வந்துட்டு குறிக்கும். கலித்தலை இருக்கு இல்லையா, கலித்தலை பார்த்தோன்னா காய்முன் நிறை வருது கலித்தலை, காய்முன் நேர் வந்ததுன்னா அது வந்து வெண்சீர் வெண்டலை. ஓகேங்களா. காய்முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை, காய்முன் நிறை வந்தால் கலித்தலை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக. பரிந்து அப்படின்னா என்னென்னா விரும்பின்னு அர்த்தம். இங்கே வந்து எதிர்ச்சொல் தானே கேட்டிருக்காங்க. அப்போ பரிந்து அப்படின்னா வெறுத்து அப்படின்றதான் வந்துட்டு அதற்கான எதிர்ச்சொல். மூதூர் எத்திணைக்கு உரிய ஊர். மூதூர் வந்துட்டு மருது திணைக்கு உரியது. பின் வருவனவற்றுள் ஈறு போதல் இனமகள் என்னும் விதியின்படி புணராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. செங்கடல் மட்டும்தான் வந்துட்டு இந்த விதிப்படி பொருந்தாதது. மீதி எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ கருங்கடலான கருமை கூட்டல் கடல்னு பிரித்து எழுத போகிறோம். அந்த ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி வந்து பார்த்தோன்னா எப்பயுமே ஈறுபோதல் விதிப்படி போயிடும். மீதி இருக்க கரு கூட்டல் கடல் மட்டும்தான் இருக்கும். இனமைகள் விதிப்படி வந்து பார்த்தோன்னா அது கருங்கடல்னு பொருந்துடும். அதே மாதிரி நெடுங்கடல் கருங்கடல் கருங்குயில் எல்லாமே வந்துட்டு ஈறுபோதல் இனமைகள் விதிப்படி வந்துட்டு புணர்ந்துடும். செங்கடல் மட்டும் வந்துட்டு அது மாதிரி கிடையாது, அது மட்டும் தவறு. பொருந்தாத இணையை கண்டறிக. வீரமா முனிவர் பரமார்ந்த குருகதை ரைட்டு. தேவநேய பவனார் தமிழர் திருமணம், திருவிக்கா சைவ திருவு, மூணுமே வந்துட்டு கரெக்டு. பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. ஏன்னா தமிழ் சோலை யார் எழுதியிருப்பாங்க, திருவிக்கா எழுதியிருப்பாங்க. பின் வருவனவற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடுக்க. இது வந்து எது பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேரு அப்படின்னா சண்டை, சேருனா பகை தானே, அப்போ சேருனா சண்டை, இந்த சேரு வந்துட்டு வயல். செருனா சண்டை, இந்த செருனா வந்துட்டு வயல். அழுது அடையடைந்த அன்பர் என்று தொடர் யாரை குறிக்கும் அப்படின்னா மாணிக்க வாசகரை தான் வந்துட்டு குறிக்கும். அழுது அடையடைந்த நண்பர் வந்துட்டு மாணிக்க வாசகர். என்றுமுள தெந்தமிழ் என்ற தொடரை இயற்றியவர் கம்பர். இதுவும் பல கொஸ்டின்ல பார்த்துருக்கோம் இல்லையா. என்றுமுள தெந்தமிழ்னா கம்பர். பதிதொரு புயல் பொலி தருமணி பனைத்தரு பருமணி பகரா நெர். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லிற்கு பொருள் கேட்டிருக்காங்க. புயல்னா வந்துட்டு மேகம் அப்படின்னு ஒரு மீனிங். கீழ்காணும் விடைகளில் எது சரியானது. இதில் வந்து எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மானா விலங்கு, இது மட்டும்தான் வந்துட்டு கரெக்டு. இப்போ சே அப்படின்னா வந்துட்டு சிவப்பு, சோனா சேனா சிவப்பு, சோனா மதில், கானா தான் வந்து சோலை. இதையே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சேனா சிவப்பு, சோனா மதில், கானா சோலை. மா மட்டும்தான் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மானா விலங்கு. ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார் தான் வந்துட்டு ஷெல்லிதாசன். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? நீலகேசி தான் வந்து குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த நூல். குண்டலகேசி அப்படிங்கிறது பௌத்த காப்பியம், நீலகேசி அப்படிங்கிறது சமண காப்பியம். குண்டலகேசி வந்து 5 பெருங்காப்பியங்கள் உண்டு, நீலகேசி 5 சிறுங்காப்பியங்களில் ஒன்று. விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அபிதான சிந்தாமணி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யாருன்னா ராஜாஜி தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு ராஜாஜி சொல்லியிருப்பாங்க.
ஆயுள் நான் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யாருன்னா டி.கே. சிதம்பரனார் தான் வந்துட்டு கவிமணியோட பாடலை அப்படி சொல்லியிருப்பாரு. ரசிகமணி என அழைக்கப்படுபவரும் இந்த டி.கே.சி தான். டி.கே.சினா டி.கே. சிதம்பரனார். வட்டத்தொட்டி என்ற இலக்கிய கூடம் நடத்தியவரும் இந்த டி.கே.சி தான். ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு வந்துட்டு இந்த வட்டத்தொட்டி அப்படின்ற இலக்கிய கூடம் வந்து நடத்திட்டு வருவார். இவரோட நூல்கள் பார்த்தீங்கன்னா இதய ஒளி, கம்பர் யாரெல்லாம் வந்துட்டு இந்த டி.கே.சியோட நூல்கள். திருவிக்கா சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? எனது இலங்கை செலவு என்பது தான் வந்துட்டு திருவிக்காவோட பயண இலக்கிய நூல். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் மோசிகீரனார். சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருக்கால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் வந்துட்டு திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் யார் எழுதியிருப்பாங்க? பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பாரு. பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? திருஞான சம்பந்தரோட வரலாறு தான் வந்துட்டு அதிகமாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்துட்டு ஆளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆளுடைய பிள்ளை வந்துட்டு திருஞான சம்பந்தர் தான். அதனால தான் பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லிட்டு இந்த பெரிய புராணத்தை சொல்கிறோம். ஏன்னா இவரோட வரலாற்று செய்தி தான் வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க. அதனால் சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்துட்டு திருவெண்ணை நல்லூர். எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு. எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு. இவர் யாருன்னு தெரியுதுங்களா? பிரமிழ்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் இந்த தருமு சிவராமு. இதை எழுத்து என்ற இதில் வந்து தொடங்கி நடத்தியவர் யாருன்னா அது வந்துட்டு சீசு செல்லப்பா. மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என கதை நூலின் ஆசிரியர் வந்துட்டு நா. பிச்சமூர்த்தி. ஈஸ்வர லீலை வந்துட்டு நா. பிச்சமூர்த்தியோட நூல். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபர் தான் வந்துட்டு எழுதியிருப்பார். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், கந்தர் கழிவென்பா, நீதிநெறி விளக்கம், இதுவும் வந்துட்டு குமரகுருபர் தான் எழுதியிருப்பார். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் சீர்காழி ர. அரங்கநாதன். தேம்பாவணி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, படலங்களின் எண்ணிக்கை ஓகேவா? எத்தனை படலம்னா 36 படலம். 3 காண்டம் 36 படலம் 3615 பாடல்களை கொண்டது தான் வந்துட்டு இந்த தேம்பாவணி. தேம்பாவணி இயற்றியது வந்துட்டு வீரமாமுனிவர் இயற்றியிருப்பார். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்ட்டு முடியரசன் காவியப்பாவை, சச்சிதானந்தன் ஆனந்தத்தை, குமரகுருபரர் சகலகலா வள்ளி மாலை, கண்ணதாசன் மாங்கனி. 3-1-4-2. மாங்கனி வந்துட்டு கண்ணதாசன். அந்த மாதிரி கொய்யாக்கனி அப்படின்னா அது வந்து பெருஞ்சித்திரனார். மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அகரு அப்படிங்கிறத வந்துட்டு மலரோட பருவத்தை குறிக்காது. மலர் வந்து பொதுவாக எத்தனை பருவம் உடையது? 7 பருவங்களை உடையது தான் வந்துட்டு இந்த மலர். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல், இதுதான் வந்துட்டு அந்த மலரோட 7 பருவங்கள். மருமக்கள் வழி மான்வியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. ரசிகமணி இருக்காங்களே, ரசிகமணி இப்போ தான் பார்த்தோம். ரசிகமணி யார்? டி.கே.சி தான் வந்துட்டு ரசிகமணி. திருவிக்கா வந்து தமிழ் தென்றல் அழைக்கப்படுபவர் வந்துட்டு திருவிக்கா. காந்திய கவிஞர் அழைக்கப்படுபவர் வந்து நாமக்கல் கவிஞர் வீராமலிங்கனார். கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல எனும் உவமையை உணர்த்தும் பொருள் யாது? கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல பார்த்தோன்னா அது வந்து துன்பம் தான் அடையும் ஓகேவா? அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. எல்லாமே வந்து வை வரிசையிலே வந்திருக்கு. அப்போ செகண்ட் 2வது எழுத்தை பார்க்குறோம். அது வந்து கா கூ வருது இல்லையா? அப்போ கூ தூக்கி லாஸ்ட்டாக போடுறோம். மீதி இருக்க 2மே கா வருது. அப்போ 3வது எழுத்தை பார்க்கணும். இல்லு லூ இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் மெய் எழுத்து வந்துருச்சு இல்லு. அப்போ வைகள் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரணும். வைகள், வைகளும், வைகரை, வைகுதல் வந்து கரெக்டு. வாக்கியங்களை கவனி. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பார்த்தோம்னா, நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். காரணம், ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது, மேற்கோள் குறியீடு இடம்பெறும், தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். இதுதான் வந்துட்டு நேர்கூற்று. மேற்கோள் குறியீடும் இருக்கும், தன்மை முன்னிலை பெயர்கள்லாம் இருக்கிறதா வந்துட்டு இது நேர்கூற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2மே கரெக்டு. கூற்று காரணமும் கரெக்டு, காரணம் அது சரியான விளக்கமும் கூட கொடுத்துருக்காங்க. இதே மேற்கோள் குறியீடு இல்லாமல் வர்றது, இப்போ வந்து நாளை வந்து மறுநாள் அப்படின்னு வர்றது, இதெல்லாம் வந்துருது அப்படின்னா அது வந்து அயற்கூற்றில் வரும். இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. பண்பு பெயருக்கான இலக்கண குறிப்பு. எதுக்கு வந்து பண்பு பெயர் வரும் அப்படின்னா திட்பம் அப்படிங்கிறத வந்துட்டு பண்பு பெயரில் வரும். ஆட்டம், கோடல், பெறுதல் இதெல்லாம் வந்துட்டு தொழிற்பெயரில் வந்துடும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தா வரிசை கொடுத்துருக்காங்க. தாத்தா, தீ, தூ, அந்த வரிசை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு என்பதை வந்துட்டு கரெக்டு.
பொருந்தாத இணையை கண்டறிக. சுவடி அப்படின்னா நூல், வெய்யோன் அப்படின்னா திங்கள்னு கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. ஏன்னா வெய்யோன் அப்படின்னா கதிரவன் தானே கரெக்டு, அப்போ அது மட்டும்தான் தவறு. செட்டு அப்படின்னா சிக்கனம், சிந்தை அப்படின்னா உள்ளம், இதெல்லாமே கரெக்டு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும் என்பதான் வந்துட்டு கரெக்டான வரி. மீது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும் என்பது கரெக்டு. கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் என குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. பழமொழி 400 யார் எழுதியிருப்பாங்க? முன்றுரை அறையினார் எழுதியிருப்பாங்க. எவ்வகை வாக்கியம்? மாணவன் பாடம் படித்திலன். மாணவன் பாடம் படித்திலன் அப்படின்னா அவன் படிக்கலை அப்படின்னு மீனிங். அப்போ அது எதிர்மறை தொடர். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் அப்படின்றது என்ன அப்படின்னா இன எதுகை. எதுகை தான் வந்துட்டு இதில் வந்திருக்கு. எதுகை அப்படின்னா என்ன எழுத்து ஒன்றி வரணும்? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. விடைக்கேற்ற வினாவை தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. இதற்கான வினா என்னன்னு பார்த்தோன்னா தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படின்றத வந்துட்டு இதற்கான வினா. நெக்ஸ்ட் திரும்பவும் விடைக்கேற்ற வினா தான் கேட்டிருக்காங்க. இரட்டை கிளவி இரட்டை பிரிந்திசையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வினா வந்துட்டு இரட்டை பிரிந்திசையாதது எது என்பது கரெக்டு. சேமமுற நான் முழுதும் உழைப்பதனாலே. சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசம் எல்லாம் செலுத்திடுது என பாடியவர் மருதகாசியோட பாடல் தான் வந்துட்டு இது. மருதகாசி யாரு? திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுபவர் வந்துட்டு மருதகாசி. கீழ்வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் கேட்டிருக்காங்க. இயற்றாத நூல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மாங்கனி, ராஜதண்டனை, ஆயிரந்தீவு, அங்கேற்கனி எல்லாமே வந்து பார்த்தோன்னா கண்ணதாசனோட நூல்கள் தான். கொய்யாக்கனி தான் வந்துட்டு பெருஞ்சித்தினாரோடது. அப்போ அதுதான் வந்துட்டு வேறுபட்டது. கண்ணதாசனோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோன்னா சேரமான் காதலி. உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? சுரதாவோட நூல் பார்த்தோன்னா தேன்மலை. தேன்மலை தான் வந்துட்டு சுரதா இயற்றிய நூல். இங்கே இருக்க நிலவுப்பு பார்த்தோன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் வந்துட்டு நிலவுப்பு சர்ப்பயாகம்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதியிருப்பார். பூங்குடி வீரகாவியம்ல வந்து முடியரசன் எழுதியிருப்பார். தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார். நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யாருன்னா நம்மாழ்வார் தான் வந்துட்டு நாரையை தூதுவிட்டுருப்பாரு. குலசேகர ஆழ்வார் இருக்கிற இல்லையா, அந்த குலசேகர ஆழ்வார் என்னன்னு சொல்லுவோம்? கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் என அழைக்கப்படுபவர் வந்துட்டு குலசேகர ஆழ்வார். நம்மாழ்வாரையே வந்து தெய்வமாக வழிபட்டவர் வந்து யார் பார்த்தோன்னா அது வந்து மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வாரையே தெய்வமாக வழிபட்டது மதுரகவி ஆழ்வார். விஷ்ணு சித்தர் என அழைக்கப்படுபவர் வந்துட்டு பெரியாழ்வார். உமர் கய்யாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்துள்ளார். அடிக்கோடிட்டுள்ள சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. ரூபாயத் அப்படின்னா என்னது? 4 அடி செய்யுள். உமர் கய்யாம் அப்படிங்கிறவர் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாரசீக கவிஞர் தான் வந்துட்டு அந்த உமர் கய்யாம். கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக. தொழிற்பெயர் அல்லாததுன்னு பார்த்தோன்னா தொல்லை வந்துட்டு தொழிற்பெயர் கிடையாது. அழுகை, போக்கு, தொழுகை எல்லாமே வந்துட்டு தொழிற்பெயர். செயபாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. இதில் வந்துட்டு வஉசி தொல்காப்பியத்தை பதிப்பித்தார்னு கொடுத்துருக்காங்க. பதிப்பித்தார்லாம் வந்து தன்வினையில் வந்துடும் இல்லையா, அப்போ தொல்காப்பியம் வஉசியால் பதிக்கப்பட்டது அப்படின்னு வந்தால் தான் செயபாட்டு வினை. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகை யாவது? அடினா என்னது? மேலே இருக்கிறது ஒரு அடி, கீழே இருக்கிறது ஒரு அடி இல்லையா. எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்று வருவதான் வந்துட்டு எதுகை. அப்போ மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ரெண்டு இதுலையுமே வரணும். குணமெனும் கணமேயும் அப்படிங்கிறதுலையா, மேலே ஒரு அடி கீழே ஒரு அடி, அதுதான் வந்துட்டு அடி எதுகை. ஒரே லைனில் வரக்கூடாது, மேலே ஒரு அடி கீழே ஒரு அடி, வேறு வேறு அடியில் வரணும். வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. தனி வாக்கியம். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. தன்வினை பிறவினை பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ பாடியுள்ளார், தொகுத்தார், இதெல்லாம் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோங்க. பாடியுள்ளார், தொகுத்தார் இதெல்லாம் வந்து வராது. தொகுப்பித்தார் என்பது தான் வந்துட்டு பிறவினையில் வரும். அப்போ அகனானொற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தார் என்பது தான் வந்துட்டு கரெக்டு. ஓகேங்களா. இப்போ கற்றார் அப்படின்னா தன்வினையில் வரும், கற்பித்தார் அப்படின்னா பிறவினையில் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். தொகுத்தார் அப்படின்னா தன்வினையில் வந்து, தொகுப்பித்தார் அப்படின்னா அது வந்து பிறவினையில் வரும். பின்வரும் இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை தேர்க. பண்பு தொகைக்கு வந்து எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்வினை அப்படின்னு தான் வந்துட்டு பொருந்தாதது. ஏன்னா செய்வினை வந்துட்டு வினை தொகையில் வரும் இல்லையா.
மென்கண் நன்களம் அறுவிலை இதெல்லாம் வந்துட்டு பண்பு தொகையில் வரும். நெறியினில் உயிர் செகுத்திடுவே, இதில் உயிர் செகுத்து அதற்கு வந்துட்டு எவ்விலக்கணத்தை சார்ந்தது அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகையை சார்ந்தது. இரண்டாம் வேற்றுமை உருவு என்னது? ஐதன. அப்போ உயிரை செகுத்து அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரியானவற்றை தேர்க. பொருள் கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன திணைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னா 3, 4 மட்டும்தான் கரெக்டு. செருவென்றது அப்படின்னா வாகை திணை தான் வந்து ஒரு வெற்றியை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. எயில் காத்தல் அப்படிங்கிறது அதான் மதில் காத்தல் சொல்கிறேன், அந்த மதில் காத்தல் வந்து நொச்சி திணையில் சொல்லியிருப்பாங்க. 3, 4 மட்டும்தான் கரெக்டு. வெற்றியும் வாஞ்சியும் வந்துட்டு தவறு. ஏன்னா வெற்றி வந்துட்டு போயிட்டு ஆணிரையை வந்து கவர்ந்துட்டு வருவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு வெற்றி திணையில் வரும். வஞ்சி அப்படின்னா மண்ணாசை காரணமாக அங்கே மாற்றரசன் கூட போர் செய்ய போவாங்க இல்லையா, அதுதான் வந்து வஞ்சியில் வரும். பிரித்து எழுதுக. நெடு நாவாய்ன்றது நெடுமை கூட்டல் நாவாய், இதான் வந்துட்டு கரெக்டாக பிரித்து எழுதுறது. நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோன்னா நல்ல குறுந்தொகை. நல் தான் நற்றிணை, நல்ல அப்படின்னா குறுந்தொகை. கடலில் கரைந்த பெருங்காயம் போல, இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் வீணாதல். கடலில் கரைந்த பெருங்காயம் வந்துட்டு வீணாதல். தெருநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுதுக. நடந்து வந்தான் அப்படின்றத வந்துட்டு தெருநிலை வினையெச்சம். இதே மெல்ல நடந்தான் அப்படின்றது அது வந்து குறிப்பு வினையெச்சம். நெக்ஸ்ட் பொறுத்துக. கை அப்படின்னா ஒழுக்கம், நோ அப்படின்னா துன்பம், யா என்பது ஒரு வகை மரம், வவ் என்பது கைப்பற்றுதல், அதாவது கவர்னு சொல்வோம் இல்லையா அது. அப்போ 3, 1, 4, 2 கரெக்டு. ஈட் அயலடி சிந்தடி பெரும் பாவகை எது அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பா. ஈற்று அயலடி அப்படின்னு என்ன பார்த்தோம்? 4 அடி இருக்கும். 4 அடியில் வந்துட்டு 3வது அடி ஈற்று அயலடி அப்படின்னா 4வது அடியிலேருந்து 3வது இருக்கு இல்லையா, அந்த முன்னாடி அடியில் வந்து பார்த்தோன்னா 3 மட்டும்தான் சீர்கள் வந்து பெற்று வரும். அதுதான் வந்துட்டு நேரிசை ஆசிரியப்பா. சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் காந்தியடிகள். கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறினார்? வைணவ சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாறியவர் தான் வந்துட்டு இந்த கவி காலமேகம். காலமேக புலவர் இருக்கார் இல்லையா, அவர் தான். காலமேக புலவர் யாரு? வரதன். உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்தனாரின் இதழ் பெயரை குறிப்பிடுக. தமிழ் சிட்டு தான் வந்துட்டு அவரோட இதழ்கள். தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு அவரோட இதழ்கள் தானே. மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமல் இருக்கிறதா வந்துட்டு மேதையில் சிறந்தது என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுகிறது. அரவரு கோவை என அழைக்கப்படும் நூலும் வந்துட்டு முதுமொழி காஞ்சி. எழுதியவர் கூடலூர் கிழார். இலக்கண குறிப்பறிந்து பொறுத்துக. வழிக்கரை வந்துட்டு 6ஆம் வேற்றுமை தொகை. வழியினது கரை. கரக மலர் என்பது உருவகம். பொங்கு கடல் என்பது வினைத்தொகை. உருவேனல் என்பது உரி சொற்றொடர். 3, 4, 1, 2 தான் கரெக்டு. ஓகே, இன்றைக்கி 100 கொஷின்ஸ் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.